Hello everyone. So இந்த வீடியோல நம்ம ஒரு TCS NQT டெஸ்டோட ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். ஸோ இதில் எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்க போகுது, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இது அப்ளை பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் இந்த TCS NQT டெஸ்ட்னா என்ன, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இப்போ வந்து 2 to 4 வீக்ஸ்க்கு ஒரு டைம் இந்த TCS ION NQT டெஸ்ட் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் அவங்களோட பர்டிகுலர் சென்டரில். ஸோ இப்போவுமே வந்து அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் தான் இருக்குது. நான் அப்ளை லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி TCS NQTனா என்ன, அதோட பேட்டர்ன்ஸ், கொஸ்டின்ஸ், ஆன்சர்ஸ், அதோட யூஸ் என்ன எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ TCS எழுதணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை சென்ட் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்மளோட வீடியோவை ஹைப் பண்ணி விட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த TCS ION NQT டெஸ்ட். ஃபஸ்ட்டு இந்த NQT டெஸ்ட்னா என்னென்னா, இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு எபிலிட்டி டெஸ்ட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்காக ஒரு எம்ப்ளாயபிலிட்டி, அதாவது வந்து ஒரு எம்ப்ளாயியாக ஆகணும்னு நினைப்பாங்க. பட் அப்படி ஒரு எம்ப்ளாயியாக அவங்க ஆகணும்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த குவாலிஃபிகேஷன்ஸை இந்த TCS ION NQT டெஸ்ட் நம்ம எழுதுறது மூலமாக நம்மளால் கொண்டு வர முடியும். எப்படி நம்ம வந்து இப்போ ஒரு கிராஜுவேட் அப்படின்னா அந்த டிகிரி சர்டிஃபிகேட் காமிச்சா நம்ம ஒரு கிராஜுவேட் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப், அந்த மாதிரி நம்மளுக்கு எம்ப்ளாயபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த TCS ION NQT ஸ்கோர் கார்டை வந்து நம்ம நிறையா கம்பெனிஸ்க்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது நம்ம காட்டணும்னா அது நமக்கு ஒரு எபிலிட்டி டெஸ்ட் ஆல்ரெடி நம்ம எழுதி அதை காட்டுற மாதிரி. ஸோ அது ஒரு ப்ரூஃப் மாதிரி. தென் இதில் எந்தெந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் கவர்ஸ் பண்ணுறாங்கன்னா, காக்னிட்டிவ் எபிலிட்டி, தென் சைக்கோமெட்ரிக் ப்ரொஃபைல், இண்டஸ்ட்ரி அண்ட் டொமைன் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி டாபிக்ஸில் வந்து கவர் பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த ஒரு ஸ்கோர் கார்டில் உங்களோட பார்ட் ஆஃப் கவர் ஆகும், உங்களோட ஒரு பார்ட்டில் இருந்து கவர் ஆகும். ஸோ ஒரு கம்பெனிக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கும் போது இப்போ ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சு இந்த டாபிக்ஸ்ல எல்லாம் இருந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. பட் இந்த ஸ்கோர் கார்டு இருக்கிறது மூலமாக இந்த டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் அங்கே உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்காமல் டைரெக்டாக ஒரு HR ரவுண்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக இந்த ஸ்கோர் கார்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த TCS NQT எப்போல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, எவ்ரி 2 to 4 வீக்ஸ்க்கு ஒரு டைம் இந்த TCS NQT டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க அவங்களோட ஆத்தரைஸ்டு எக்ஸாம் சென்டர்ஸில். ஸோ TCS ION NQTக்காகவே சில எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த சென்டரில் நீங்கள் நேரில் போய் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் இந்த ION NQT. இது வந்து நீங்கள் ஆன்லைனில் அசஸ்மெண்ட் மாதிரி அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்காது. மேக்ஸிமம் இது வந்து நீங்கள் நேரில் போய் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தென் ஸ்கோர் கார்ட்ஸ், இவங்க கொடுக்குற ஸ்கோர் கார்டு வந்து உங்களுக்கு வேலிட் ஃபார் 2 years. 2 years வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்கோர் கார்டு வந்து வேலிடாக இருக்கும். இப்போ TCS கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்க எந்த கம்பெனியில் வேணாலுமே நீங்கள் ஆப்டிடியூட் ரவுண்ட் இல்லாமல் உங்களால் டேரெக்ட் HR ரவுண்டுக்கு போக முடியும் இந்த ஸ்கோர் கார்டு இருந்தால். அதே டைம் TCSலேயும் உங்களால் போக முடியும். தென் எந்த கம்பெனியில் நீங்கள் போனாலுமே இந்த ஸ்கோர் கார்டு நான் இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்கேங்கும் போது ஆப்டிடியூட் உங்களுக்கு ஓகே, இவங்க வந்து அதில் ஒரு வெல் அண்ட் குட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மேலே ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும் மற்ற கம்பெனிஸ்க்கு போகும்போது கூட. தென் கேண்டிடேட் இன்க்ளூட்ஸ் ப்ரீ-ஃபைனல், ஃபைனல் இயர் அண்டர்கிராஜுவேட் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் வித் அப் டு 2 years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலான்னா, ப்ரீ-ஃபைனல் இயர் அண்ட் ஃபைனல் இயர் கிராஜுவேட்ஸ், இப்போ ஃபைனல் படிச்சுட்டு இருக்கவங்க இல்லைனா ஒரு செகண்ட் இயரில் படிக்கிறவங்களுமே இந்த டெஸ்ட் வந்து எழுதலாம். நீங்கள் வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கீங்க, UG படிச்சுட்டு இருக்கீங்க, UG நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை நான் ஃப்ரெஷர், நான் இப்போ தான் படித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷராக இருக்கேன்னாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு நான் ஆல்ரெடி படித்து முடிச்சு 2 years ஒர்க்கும் போயிருக்கேன், இல்லை நான் ஒரு 1 to 2 years வரைக்கும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்களும் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணலாம். ஒரு 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். 2 yearsக்கு மேலே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியாது. ஃப்ரெஷர்லேருந்து ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க எல்லாருமே எலிஜிபிள். இந்த டெஸ்ட் நீங்கள் வந்து தாராளமாக எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா 2021லேருந்து 27 வரைக்கும் இருக்க பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஃபைனல் இயர் அண்ட் ப்ரீ-ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நெக்ஸ்ட் இயர் கிராஜுவேட் ஆக போகிறவங்க, அதுக்கு அடுத்த வருஷம் கிராஜுவேட் ஆக போகிற 2 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அப்ளை பண்ணலாம். UG, PG, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் 3 கேட்டகரியில் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். தென் ஃப்ரெஷர் வித் அப் டு 2 years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே அப்ளை பண்ணலாம். நான் வந்து படித்து முடிச்சிட்டேங்கிறவங்களும் பண்ணலாம், நான் படித்து முடிச்சு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறவங்களும் பண்ணலாம். ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா 17 to 30 years வரைக்கும் இருக்க ஏஜ் கேட்டகரியில் இருக்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை. ஸோ இந்த TCS ION NQTக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு TCS ION டிஜிட்டல் லேர்னிங் ஹப், அதாவது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் போகணும். போயிட்டு லாகின் ஆர் ரெஜிஸ்டர், யூ ஹேவ் டு லாகின் ஆர் ரெஜிஸ்டர் இன்டு their வெப்சைட் ஆஸ் அ லேர்னர்.
அதுக்கப்புறம் நிறைய NQT இருக்கும். அதாவது அங்கே காக்னிட்டிவ் இருக்கும், ஐடி இருக்கும், தென் BPO இருக்கும், நான் ஐடி இருக்கும். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் NQT டெஸ்ட் இருக்கும் TCS அயான்லேயே. அப்போ அதில் உங்களுக்கு எது வேணும், ஐடியில் ஜாப் போகணும், ஐடிக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் ஜாப் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் NQT அட்டன் பண்ணுவீங்க. அப்போ அதில் வர கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு ஐடி ரிலேட்டடாக டெக்னிக்கலாக கேட்பாங்க. அதுவே எனக்கு அப்படி வேணாம், நான் நான் ஐடி போகணும்னு நினச்சிங்கன்னா BPOக்கு தகுந்த மாதிரி NQT டெஸ்ட் நீங்கள் எழுதுவீங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் அந்த டெஸ்ட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி NQT டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணி எழுதி ஸ்கோர் கார்டு வாங்கி வச்சிங்கன்னா தான் அந்த இன்டர்வியூ நீங்கள் அந்த ரோலுக்கு போய் அட்டன் பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து BPOக்கு வந்து TCS NQT எழுதிடுவேன், அதில் ஃபுல்லாக நான் ஐடி கொஸ்டின்ஸாக இருக்கும். பட் நான் அங்கே போய் இன்டர்வியூ போகிற ரோல் ஒரு டெவலப்பர் ரோலுக்கு போனேன்னா நீங்கள் வந்து ஸ்கோர் கார்டு வந்து நான் ஐடிக்கு வச்சுருக்கீங்க, அப்போ ஐடிக்கான ஸ்கோர் கார்டு தானே வேணும்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த வேரியண்ட்டில் NQT அட்டன் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் எய்தர் நீங்கள் வந்து 2ல் பை நவுன்னு இருக்கும், இல்லைன்னா ஆக்டிவேட் கோடுன்னு இருக்கும். ஸோ 2ல் உங்களுக்கு ஆக்டிவேட் கோடு இருந்தால் நீங்கள் அது லாகின் பண்ணி ஆக்டிவேஷன் கோட் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அதை பை நவ் கிளிக் பண்ணி, இது வந்து பெய்டு NQT தான். ஸோ நீங்கள் ப்ரொசீஜர்லாம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணனதும் உங்களோட பர்சனல் அண்ட் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். தென் பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்டேட் ஆகும். உங்களுக்கு வந்து பேமெண்ட் போயிடுச்சு அப்படின்னா அப்டேஷன் வந்து ஆக்டிவேஷன் கம்ப்ளீட் ஆகும். எல்லா ப்ராசஸும் நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெயில் வந்துடும். உங்களோட நீங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்க, எப்படி பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே டீட்டெயில்ஸ் மெயிலில் வந்துடும். அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வந்து மெயில் வழியாகவே உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் வந்து எந்த சென்டரில் நீங்கள் போய் எழுதணும், எந்த டைமிங், எந்த ஹால், எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து பண்ணிடுவாங்க ஒரு எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி. இது வந்து ஹவு டு அப்ளைங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு. தென் அப்ளிகேஷன் டிப்ஸ் அண்ட் டெட்லைன்ஸ். இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் க்ளோஸ் அரவுண்ட் 10 to 15 days பிஃபோர் ஈச் எக்ஸாம் சைக்கிள். நான் சொன்ன மாதிரி 2 to 4 weeks ஒரு டைம் இந்த எக்ஸாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 days, அந்த எக்ஸாமுக்கு ஒரு 10லிருந்து 15 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனுக்கான டெட்லைன் வந்து வந்துடும், க்ளோஸும் பண்ணிடுவாங்க அப்ளிகேஷனை. தென் டெஸ்ட் ஆர் கண்டக்டட் ஒன்லி இன் சென்டர். அந்த ஆத்தரைஸ்டு எக்ஸாம் சென்டரில் தான் வந்து இந்தியாக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூருக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது சென்டர் போடுவாங்க, சென்னைனா சென்னைக்குள்ளே ஏதாவது சென்டர் போடுவாங்க. அப்போ அதாவது உங்களோட லொக்கேஷன்லேயே பக்கத்தில் ஏதாவது ஒரு சென்டர் TCS அயான் NQTக்கான சென்டர் இருக்கும், அங்கே போடுவாங்க. டெஸ்ட்டு வந்து அந்த சென்டரில் தான் நடக்கும், ஆன்லைனில் நடக்காது. ஸோ நோ ஹால் டிக்கெட் ட்ரான்ஸ்ஃபர், ரீபர்ச்சேஸ் ரெக்வயர்ட் ஃபார் ரீஅட்டம்ஸ். ஸோ இந்த ஹால் டிக்கெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதெல்லாம் இருக்காது. தென் ரீபர்ச்சேஸ் ரெக்வயர்ட் ஃபார் ரீஅட்டம்ஸ். இப்போ வந்து நீங்கள் ரீஅட்டெம்ப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் புதுசாக தான் அதை நீங்கள் பண்ணிக்கணும். அந்த ஆல்ரெடி நீங்கள் அட்டன் பண்ணி வச்சுருக்க ஸ்கோர் கார்டுக்கு இன்னொரு, இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணி ஒரு ஸ்கோர் கார்டு வாங்கி வச்சுருக்கீங்க, அட்டன் பண்ணினா மார்க் கம்மியாக இருக்குது, நான் இன்னொரு ரீஅட்டெம்ப்ட் பண்ணிக்கிறேன்னா அப்படி பண்ண முடியாது. நீங்கள் ரீபர்ச்சேஸ் தான் பண்ணிக்கணும். மறுபடியும் அந்த அயான் NQT அந்த இதை வந்து நீங்கள் மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்ணி ரீபேமெண்ட் பண்ணி மறுபடியும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் யூ மே எடிட் யுவர் அப்ளிகேஷன் பிஃபோர் த க்ளோஷர் டேட். இப்போ நீங்கள் அப்ளிகேஷனில் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க, அதில் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அப்ளிகேஷன் டிப்ஸ், எப்படி அப்ளை பண்ணலாம், அது எந்த மாதிரி நடக்கும், தென் அதோட டெட்லைன் எப்போ க்ளோஸ் ஆகும், ஒரு 10 to 15 days எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி க்ளோஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வேரியண்ட். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி காக்னிட்டிவ் இந்த டைப் ஒன்று இருக்கும். இந்த காக்னிட்டிவில் இப்போ நீங்கள் காக்னிட்டிவ் சூஸ் பண்ணுறீங்க, காக்னிட்டிவில் நான் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ரோல் டைப்பில் நான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேர்பல் உங்ககிட்ட எந்த மாதிரி டாபிக்ஸ் இருந்தெல்லாம் கொஸ்டின் வரும்னா வேர்பல் எபிலிட்டி, லைக் கிராமர், இங்கிலீஷ் கிராமர் இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க, காம்ப்ரிஹென்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருக்கும். தென் ரீசனிங் எபிலிட்டி லைக் பேட்டர்ன்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், தென் ப்ரிப்போசிஷன் அந்த மாதிரி வரும். இல்லைனா விஷுவல் ஸ்பேஷியல், இந்த மாதிரி ரீசனிங் எபிலிட்டியில் இந்த டைப்ஸ்லேருந்து வரும். ஆல்ரெடி இந்த ஆப்டிடியூட்லாம் இந்த 15 டாபிக்ஸ் படித்தவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். தென் நியூமரிக்கல் எபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக், நம்பர் சிஸ்டம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் DL இருந்து உங்களுக்கு கேட்பாங்க. இது டெஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும், நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இது வந்து காக்னிட்டிவில் எந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து கேட்பாங்கங்கிற மாதிரி நான் வந்து பிக் பண்ணி உங்களுக்கு இதில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு எக்ஸாம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஐடி. இப்போ நான் ஐடியில் டெவலப்பர் ரோல் போகிறேன், டெஸ்டிங் ரோல் போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு லைக் இன்க்ளூட்ஸ் காக்னிட்டிவும் இருக்கும், அதே டைம் அட்வான்ஸ்டு IT ப்ரோக்ராமிங் அசஸ்மெண்ட்டுமே உங்களுக்கு வந்து இதில் இருக்கும். தென் 1 integrated test pack
ஆஃபரிங் கோடிங் ஆப்டிடியூட் பிஹேவியர்ஸ். இதில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கோடிங் ஆப்டிடியூட் பிஹேவியர்ஸ்லேருந்தும் கேட்பாங்க. இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 220 minutes. டோட்டல் மார்க்ஸ் வந்து இதுக்கு 237 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து டிசிஎஸ்லேயே உங்களை ப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஐடியை பொறுத்தளவுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்துட்டீங்க, அவங்களே ஒரு ஆவரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு 35-45னா அதுக்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களை வந்து இப்போது காக்னிட்டிவ் செலக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ ஐடின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 60 அந்த மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு 100 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துட்டீங்கும் போது டிசிஎஸ்லேயே உங்களை ப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதோட பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ்க்கு விடாமல். ஸோ அதிலே வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். தென் ஸ்கோர் வேலிடிட்டி அண்ட் ரீடேக்ஸ். இப்போ ஸ்கோர் வந்து அந்த ஸ்கோர் கார்டு எவ்வளோ இயர் வரைக்கும் உங்களுக்கு வேலிடாக இருக்கும்னா 2 years வரைக்கும் உங்களுக்கு அது வேலிடாக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நோ லிமிட் ஆன் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ். இவ்வளோ இப்போ நீங்கள் ஒரு டைம் எடுக்கிறீங்க, அட்டன் பண்ணுறீங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட மார்க் தான் வருது, ஒரு 35 தான் வருது, நான் வந்து ஒரு 50 எய்ம் பண்ணாங்கும் போது நீங்கள் ரீஅட்டம் பண்ணிக்கலாம், மறுபடியும் பே பண்ணி நீங்கள் ரீஅட்டம் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட்டுங்கிறது கிடையாது, இவ்வளோ தான் 3 times தான் எழுதணும், 4 times தான் எழுதணும், அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு உங்களோட பெஸ்ட் ஸ்கோர் வர வரைக்குமே நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் ரீஅட்டம் பண்ணிக்கலாம். அது அப்போ நீங்கள் ரீஅட்டம் பண்ண இப்போ ஃபஸ்ட் டைம் 35, அடுத்து 45, 55, லாஸ்ட்டில் ஒரு 200 வந்துட்டீங்கன்னா அந்த 200 எடுத்த மார்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பெஸ்ட் ஸ்கோர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரீஅட்டெம்ப்ட் அலௌடு ஆஃப்டர் 90 days. ஆனால் இந்த ரீஅட்டெம்ப்ட் வந்து 3 months ஒன்ஸ் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். 3 monthக்கு ஒரு டைம். இப்போ வந்து ஃபஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, இப்போ செப்டம்பரில் அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது ஓகே இல்லை, இந்த ஸ்கோர் எனக்கு பிடிக்கலன்னா நெக்ஸ்ட் ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 monthsக்கு அப்புறம் ஜானில் வந்து நீங்கள் அடுத்த அட்டெம்ப்ட் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் லிமிட்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. பட் ஒரு 3 monthsக்கு ஒரு டைம் தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் டெஸ்ட் அப்ளையிங் ஃபார் ஜாப்ஸ். இப்போ வந்து இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலான்னா வியூ அண்ட் டவுன்லோட் என்கியூடி இது அட்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த ஸ்கோர் கார்டை வச்சு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் அவங்க மெயிலிருந்து இல்லைனா அந்த என்கியூடி போர்ட்டல்லேருந்து உங்களோட ஸ்கோர் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் யூ கேன் அப்ளை வியா டிசிஎஸ் அயான் ஜாப் லிஸ்டிங் போர்ட்டல்லே அவங்களோட தே ஷோ சம் பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ் வித் டிசிஎஸ். ஸோ அந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணுறக்கு ஓகேனா யூ கேன் அப்ளை இன்டு தட் கம்பெனி. அந்த போர்ட்டல்லேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் வந்து செப்பரேட்லி ஐம் கோனா அப்ளை ஃபார் திஸ் ரோல். இப்போ நான் டெவலப்பர் ரோலுக்கு ஐம் கோனா அப்ளை இன் திஸ் எம்என்சி ஆர் தட் எம்என்சி, இல்லைன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனியில் நான் ஏதாவது அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஸ்கோர் கார்டை வச்சு வேறு கம்பெனிஸ்லையுமே அப்ளை பண்ணலாம். தென் கம்பெனி ஷார்ட் லிஸ்டட் அண்ட் கான்டாக்ட் பேஸ்ட் ஆன் your என்கியூடி ஸ்கோர். இப்போ நீங்கள் டிசிஎஸ் பார்ட்னர் கம்பெனிலே அப்ளை பண்ணுறீங்கும் போது உங்களோட ஸ்கோரை பொறுத்து அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை நான் வேறு கம்பெனியில் அப்ளை பண்ணுறேன்னு நீங்கள் வெளியில் ஏதாவது கம்பெனியில் அப்ளை பண்ணாலும் உங்களோட ஸ்கோரை பொறுத்து அவங்க உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 2025 இப்போ ரீசெண்டாக நம்மளோட ஒரு ப்ரெப்பின்ஸ்டாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக நடந்த என்கியூடி டெஸ்ட் லைக் ஒரு ஜூலை ஆகஸ்ட்டில் நடந்த என்கியூடி டெஸ்ட்டோட பேட்டர்ன் மாதிரி தான் இது இருக்கும். எவ்வளோ ரவுண்ட்ஸ் இருந்தது, என்னென்ன மாதிரி பேட்டர்ன்ஸ்லேருந்து கேட்டாங்க, எவ்வளோ பார்ட்ஸ் செக்ஷன்ஸ் இருந்தது, டோட்டல் கொஸ்டின் எவ்வளோ, டோட்டல் டியூரேஷன் எவ்வளோ, எப்படி இருந்ததுங்கிறத இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் தான். அதை 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்ட் ஏ, பார்ட் பி. இப்போ பார்ட் ஏல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மார்க் இருக்கும், மினிட்ஸ் கொடுப்பாங்க. பார்ட் பியில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மார்க் இருக்கும், மினிட்ஸ் கொடுப்பாங்க. லைக் பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், இது வந்து ஒரு நிஞ்சா ப்ரொஃபைல். அப்புறம் பார்ட் பி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டிஜிட்டல் ப்ரொஃபைல். இப்போ ஃபவுண்டேஷனுங்கிறது ஒரு பேசிக்காக ஒரு பிகினர் லெவலில் இருக்கும். அட்வான்ஸ்டுங்கும் போது டிஜிட்டல் ப்ரொஃபைல் ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். இதுக்கப்புறமும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த நிஞ்சா ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு மார்க் எடுத்துட்டிங்கன்னா உங்களை நிஞ்சா ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணி டிசிஎஸ்லேயும் உங்களை ப்ளேஸ் பண்ணிக்குவாங்க. அதுவே டிஜிட்டலுக்கு இருக்க அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் எடுத்திருந்தீங்க, இப்போ அட்வான்ஸ் பார்ட் பியில் மார்க் அதிகமாக எடுத்திருந்தீங்கன்னா உங்களை டிஜிட்டல் ப்ரொஃபைலில் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி உங்களை ப்ளேஸ் பண்ணிக்குவாங்க டிசிஎஸ்லேயே. ஸோ பார்ட் ஏ, பார்ட் பியில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். எப்படி ஸ்கோர் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களை நீங்கள் நிஞ்சா ப்ரொஃபைலாக டிஜிட்டல் ப்ரொஃபைலான்னு உங்களை வந்து அவங்க செப்பரேட் பண்ணுவாங்க. லைக் இப்போ நிஞ்சா ப்ரொஃபைலுக்கு ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் 20 questions இருக்கும், 25 minutes. தென் வேர்பல் 25 questions, 25 minutes. ரீசனிங் 20 questions, 25 minutes. இது வந்து ஃபவுண்டேஷன் நிஞ்சா ப்ரொஃபைலுக்கு. தென் அதே மாதிரி இது ரெண்டுமே ரிட்டன் டெஸ்ட்டு 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க.
சொன்ன மாதிரி இது ஒரே ரிட்டன் டெஸ்ட் தான். அதில் 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. 2 பார்ட்டில் எந்த மாதிரி ஸ்கோர் எடுக்கிறீங்கிற பொறுத்து உங்களோட ப்ரொஃபைல் என்னங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. தென் அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ரொஃபைலுக்கு அட்வான்ஸ் குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் 15 கொஸ்டின்ஸு 25 மினிட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. தென் அட்வான்ஸ்டு கோடிங் 3 கொஸ்டின் 90 மினிட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 83 கொஸ்டின்ஸ் இருக்குது. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 190 மினிட்ஸ் டோட்டலாக. ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட்டு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இதுக்கு டோட்டல் கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்குன்னு ஆல்ரெடி அதில் 234 நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எவ்வளோ அவுட் ஆஃப் ஸ்கோர் வரீங்கிறத பார்த்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து பிரிப்பாங்க. சரி, இது ஒரு வந்து சாம்பிள் வேர்பல் எபிலிட்டி கொஸ்டின். ப்ரீவியஸாக நடந்த டெஸ்ட்டில் கேட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். 2 சென்டென்ஸ் தராங்க. ஹீ ஹாஸ் ஃபினிஷ் த டாஸ்க் எஸ்டர்டே, தென் ஹீ ஃபினிஷ் த டாஸ்க் எஸ்டர்டே. ஸோ இப்போ வந்து இதில் வந்து எது கரெக்ட்? இது ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு வேர்பல் எபிலிட்டி கொஸ்டின் தான். ஹேஸ் வரக்கூடாது, ஹேஸ் இல்லாமல் இருக்க பி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ அதை நீங்கள் டிக் பண்ணி எடுத்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா ஓஎம்ஆரில் ரவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்கான வேர்பல் எபிலிட்டி கொஸ்டின். எல்லாமே இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் இந்த மாதிரி ஒரு டைப்பில் உங்களுக்கு கேட்பாங்க. மேக்ஸிமம் பேசிக்காக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக பார்த்ததுமே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஸ்கோருமே பண்ணிடலாம். தென் ஒரு சாம்பிள் ரீசனிங் அபிலிட்டி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் நெக்ஸ்ட் இன் த சீரீஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 இருக்குது, தென் 6 இருக்குது, தென் 18 இருக்குது, தென் 54 இருக்குது. ஸோ எப்படி மல்டிபிள் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரி லாஸ்ட்டாக என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 162. எப்படின்னா ஒரு டேர்ம் கூடயும் 3 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணும். லைக் 2 × 3 6, அடுத்து 6 × 3 18, 18 × 3 54, அப்போ 54 × 3 162. இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் நீங்கள் தான். இது வந்து ஒரு ரீசனிங் எபிலிட்டி கொஸ்டின் பாரு. இந்த மாதிரி நிறையா கொஸ்டின் ரீசனிங் டைப்லேருந்து கேட்பாங்க. தென் ஒரு நியூமரிக்கல் எபிலிட்டியில் எப்படி கேட்பாங்கன்னா, இஃப் 5x + 3 = 2x + 18 தென் x = இப்போ இந்த 5x தென் 2x இந்த இடத்துல x என்னன்னு கேட்குறாங்க. அப்போ x ஃபஸ்ட்டு x 5ன்னு எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. தென் அதே மாதிரி இந்த 2x + 18 கூடயும் இதை வந்து இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த 5x தென் 2x ரெண்டையும் இந்த சைடு வச்சுக்கிறீங்க. தென் 18 3 இந்த நம்பர்ஸ் ரெண்டையும் இந்த சைடு வச்சுக்கிறீங்க. அதை வச்சு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு x = 5ன்னு கிடைக்கும். நம்ம நிறையா ஃபேக்டரைஸ் மெத்தட்லாம் பண்ணியிருக்கோம், சிம்பிளிஃபைங் மெத்தட்லாம் மேக்ஸில் பண்ணியிருப்போம். ஸோ இது ஒரு சிம்பிள் நியூமரிக்கல் எபிலிட்டி டெஸ்ட் மாதிரி. எக்ஸஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது x = 5ன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. தென் ஒரு சாம்பிள் கோடிங் கொஸ்டின் ஐடிக்கு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. யூ ஹேவ் டு ரைட் அ ஃபங்க்ஷன் டு ரிவர்ஸ் அ ஸ்ட்ரிங். இப்போ ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் பண்ண சொல்லலாம், ஃபிபனோசி சீரிஸ் எழுத சொல்லலாம், இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது பேசிக்கான ஏதாவது எப்படி சொல்கிறது அடிஷன் சப்ராக்ஷன் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண சொல்லலாம், எது வேணாலும் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் இன்புட் என்கியூட்டின்னு கொடுத்தா அவுட்புட் டிக்யூஎன்னு வரணும். அதாவது என்கியூட்டினா இது அப்படி ரிவர்ஸ் ஆகணும், டிக்யூஎன்னு, அதுதான் ஸ்ட்ரிங் ரிவர்ஸு. அது வந்து நீங்கள் சூடோ கோட் வச்சு பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த லாங்குவேஜில், இப்போ பைத்தன்லேயே பண்ணணும்னு இல்லை, ஜாவாவில் பண்ணலாம், சியில் பண்ணலாம், C++ல பண்ணலாம், PHPயில் பண்ணலாம். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து கம்ஃபர்டபுளோ அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு யூஸ் ஆகிற தெரிஞ்ச மெத்தடை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் உங்களோட கோடிங் கொஸ்டினை. தென் அப்ளை லிங்க். இது வந்து அப்ளை லிங்க்கு இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்ளை லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ டிசிஎஸ் என்கியூடி பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடச்சிருக்குன்னே நான் நினைக்கிறேன். ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணும், இதனால் என்ன யூஸ் இருக்குது நமக்கு. தென் அதே மாதிரி வந்து இதில் எந்த மாதிரி சாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக அப்ளை லிங்க் பயோவில் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். மறக்காமல் எல்லாருமே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி டிசிஎஸ் என்கியூடி பற்றி ஒரு ப்ரீஃபான ஒரு ஓவர்வியூ இல்லாமல் இருந்ததுன்னா இந்த வீடியோவால் உங்களுக்கு அது கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஹைப் பண்ணி விட்டுட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களை மாதிரி ஜாப் தேடிட்டு இருக்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து சஜஸ்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.